எல்லாருக்கும் வணக்கம். இது பணங்கதை. நம்ம சேனல்ல பணத்தோட விதிகளை உடைச்சு அதை நமக்கு சாதகமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு பணத்தோட ஒரு பெரிய ரகசியத்தை நாம உடைக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க. அந்த 5 லட்ச ரூபாய் பிசினஸ் கிளாஸ் சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்திருக்கார். உடனே என்ன தோணும்? அப்பா, பெரிய பணக்காரரா இருப்பாருன்னு தானே. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்க பணக்காரங்களா இருக்கலாம், இல்லைனா பணத்தை வச்சு விளையாடுறதுல உங்களை விட ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா கூட இருக்கலாம். உண்மையை சொல்லட்டுமா? இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாததுக்காக நீங்க ஒரு வரி கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, உங்க அறியாமைக்கு நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க. சத்தமே இல்லாம உங்க பாக்கெட்ல இருந்து பணம் வெளியே போய்கிட்டே இருக்கு. சரி, ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாமா? இப்ப நீங்க 1000 ரூபாயை கேஷா செலவு பண்றீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு என்ன திரும்ப வருது? ஒண்ணுமே இல்ல, ஒரு பெரிய ஜீரோ. சரி, அதுவே ஒரு கேஷ்பேக் கார்டுல செலவு செஞ்சா ஓகே, ஒரு 10 ரூபாய் காஃபி குடிக்க கிடைக்குது. ஆனா ஆனா அதே 1000 ரூபாய்க்கு உங்ககிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸை சரியா பயன்படுத்த தெரிஞ்சா குறைஞ்சது 200 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பயணத்தை உங்களால வாங்க முடியும். பாத்தீங்களா வித்தியாசத்தை? சாதாரணமா யோசிக்கிறதுக்கும் ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி யோசிக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய கேப் இருக்குன்னு. சரி, ஒரு நிமிஷம். வீடியோவை பாஸ் பண்ணுங்க. உடனே உங்க பேங்கிங் ஆப்பை ஓபன் பண்ணுங்க. உங்ககிட்ட எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சும்மா தூங்கிட்டு இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு அந்த நம்பரை அப்படியே கீழே கமெண்ட்ல போடுங்க. பார்க்கலாம் யார் இங்க பாயிண்ட்ஸ் கிங்னு. ஓகே, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த 5 லட்சம் ரூபாய் டிக்கெட் பின்னாடி இருக்கிற மாயையை உடைக்க போறோம். அப்புறம் சந்து, பிருத்வின்னு 2 பேர் கதை மூலமா 2 வித்தியாசமான பாதையை பார்க்க போறோம். அடுத்து அந்த மேஜிக், அதாவது பாயிண்ட்ஸோட மதிப்பை பல மடங்கு ஆக்குற ரகசியத்தை கத்துக்க போறோம். கடைசியா நீங்களே உங்க சொந்த பாயிண்ட்ஸ் டெஸ்க் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லித்தர போறேன். ரெடியா? வாங்க உள்ள போகலாம். நம்ம முதல் பகுதி. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க மைண்ட்ல பதிய வைக்கணும். கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ் அது வெறும் கிஃப்ட் வவுச்சர் இல்ல. இல்லவே இல்ல. அது ஒரு சக்தி வாய்ந்த சொத்து. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி ஆட்டத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். பாயிண்ட்ஸ் ஒரு கரன்சி மாதிரி யோசிங்க, நம்ம பணத்தை மாதிரி. உதாரணத்துக்கு 1 லட்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்து நீங்க 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்றீங்க. அப்ப கணக்கு போட்டு பாருங்க, உங்க ஒவ்வொரு பாயிண்டோட மதிப்பு எவ்வளோ? கரெக்ட், 5 ரூபாய். இதுதாங்க உங்க உண்மையான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ROI. சும்மா கேஷ்பேக் 10 பைசா 20 பைசான்னு கணக்கு பார்க்காம உங்க பாயிண்ட்டுக்கு எவ்வளோ மதிப்பு கிடைக்குதுன்னு கணக்கு பார்க்க ஆரம்பிங்க. சரி, இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். இது 2 பேரோட கதை. சந்துரு அப்புறம் பிருத்வி. 2 பேர்கிட்டயும் ஒரே அளவு பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஆனா அவங்க எடுக்கிற ஒரே ஒரு சின்ன முடிவு அவங்க வாழ்க்கையே எப்படி மாத்துதுன்னு பாருங்க. இது வெறும் கதை இல்ல, இது ஒரு பாடம். இவர்தான் கேஷ்பேக் சந்துரு. நம்மள பல பேர் மாதிரி அவர்கிட்ட 1 லட்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. பேங்க்ல இருந்து ஒரு கேட்டலாங் வரும், அதை பார்த்துட்டு ஆஹா, ஒரு டோஸ்டர் கிடைக்குது, இல்ல ஒரு 1000 ரூபாய் அமேசான் வவுச்சர் கிடைக்குதுன்னு சந்தோஷமா அதை வாங்கிடுவார். அவர் இந்த சிஸ்டமோட ஒரு விக்டம். அதாவது சிஸ்டம் என்ன கொடுக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிறவர். இப்போ இவரை பாருங்க, பாயிண்ட்ஸ் டெஸ்க் பிருத்வி. இவரும் அதே 1 லட்சம் பாயிண்ட்ஸ் தான் வச்சிருக்காரு. ஆனா அவர் அந்த பேங்க் கேட்டலாங்க குப்பையில போட்டுட்டு அந்த பாயிண்ட்ஸை நேரா ஒரு ஏர்லைன் பார்ட்னருக்கு மாத்துறாரு. மாத்தி 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்டை புக் பண்ணி ஜாலியா பறக்கிறாரு. பிருத்வி ஒரு ஆர்கிடெக்ட், சிஸ்டத்தை தனக்கு ஏத்த மாதிரி எப்படி வளைக்கணும்னு தெரிஞ்சவர். இப்போ நேர்மையா சொல்லுங்க, இத்தனை நாளா நீங்களும் கேஷ்பேக் சந்துரு மாதிரி தான் இருந்தீங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்படி உணர்ந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த லைக் பட்டனை தட்டுங்க. பரவாயில்ல, தப்பு பண்றது தப்பு இல்ல, திருத்திக்காம இருக்கிறது தான் தப்பு. வாங்க நாம எல்லாரும் எப்படி பிருத்வி மாதிரி மாறலான்னு பார்க்கலாம். இப்பதான் இந்த எபிசோடோட முக்கியமான விஷயம். இதை நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. பாயிண்ட்ஸ்ன்றது பணம் இல்ல, அது மைல்ஸ். ஒரு மைலோட மதிப்பு ஒரு தோசைக்கல்லுல வெறும் 10 பைசாவா இருக்கலாம். ஆனா அதே ஒரு மைலோட மதிப்பு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்ல 10 ரூபாயா மாறும். எங்க பயன்படுத்துறோன்றது தான் முக்கியம். ஒரு சிஸ்டத்தோட விக்டிமா இருக்கிறதுல இருந்து ஒரு ஆர்கிடெக்டா மாறணும்னா நீங்க இந்த விளையாட்டோட கோடை கத்துக்கணும். அந்த கோடை ஒன்னொன்னா கத்துக்கிட்டு அந்த எலைட் குரூப்ல சேர நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிருத்விக்கும் சந்துருவுக்கும் நடுவுல இருந்த அந்த பெரிய வித்தியாசம், அந்த ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர் பார்ட்னர் பிரிட்ஜ். அதாவது உங்க பேங்க்ல இருக்கிற பாயிண்ட்ஸை நேரடியா ஏர்லைன் கம்பெனிக்கு மாத்துறது. பேங்க் உங்களுக்கு 1 ரூபாய் மதிப்பு கொடுக்கும்னா ஏர்லைன்ஸ் உங்களுக்கு 10 ரூபாய் மதிப்பு கொடுக்கும். இந்த ஒரு பாலம் தான் உங்க பாயிண்ட்ஸோட மதிப்பை வானத்துக்கு உயர்த்த போற ஒரே சாவி. இப்போ ஒரு ரகசியம் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பேங்கோட டிராவல் போர்ட்டல் இருக்குல்ல, அது ஒரு பொறி, அது ஒரு ட்ராப். அதுல உங்க பாயிண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்மியான மதிப்பை தான் கொடுப்பாங்க. ஏன்? சிம்பிள், மீதி லாபத்தை அவங்க எடுத்துப்பாங்க. நீங்க அந்த வலையில விழவே கூடாது. சரி, அப்போ சரியான வழி என்ன? ரொம்ப சிம்பிளுங்க, 4 ஸ்டெப்ஸ் தான். 1, உங்க கிரெடிட் கார்டுல பாயிண்ட்ஸை சேர்த்துக்கிட்டே இருங்க. 2, உங்க பேங்கோட ஏர்லைன் பார்ட்னர் யாருன்னு கண்டுபிடிங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், கத்தார் ஏர்வேஸ் மாதிரி நிறைய இருக்கும். 3, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பாயிண்ட்ஸை அந்த ஏர்லைன் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க.
4 நேரடியா அந்த ஏர்லைன் வெப்சைட்ல போய் உங்களுக்கு பிடிச்ச பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்டை புக் பண்ணுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். நீங்களும் இப்போ ஒரு ஆர்கிடெக்ட். என்ன செய்யணும்னு இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ அதை எப்படி ஒரு சிஸ்டமா, ஒரு பழக்கமா மாத்துறதுன்னு பார்க்கலாம். உங்க சொந்த பாயிண்ட்ஸ் டெஸ்கை இயக்க இந்த 3 கோல்டன் ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரூல் நம்பர் 1, மல்டிப்ளையர் ஹேக். எல்லா செலவுக்கும் ஒரே கார்டை யூஸ் பண்ணாதீங்க. அது முட்டாள்தனம். ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு ஸ்பெஷல் கார்டு வச்சுக்கோங்க. உதாரணமா, அமேசான்ல ஷாப்பிங் பண்ணா 5 மடங்கு பாயிண்ட்ஸ் தர்ற கார்டு, ஹோட்டல் புக் பண்ணா 10 மடங்கு பாயிண்ட்ஸ் தர்ற கார்டு. நம்ம இலக்கு என்னன்னா, ₹1 செலவுக்கு 1 பாயிண்ட் இல்ல, 5லிருந்து 10 பாயிண்ட் சம்பாதிக்கணும். ரூல் நம்பர் 2, டிரான்ஸ்ஃபர் பிரிட்ஜ். இதுதான் இருக்கிறதுலயே முக்கியமான விதி. இதை உங்க டைரியில கூட எழுதி வச்சுக்கோங்க. ஒருபோதும் நெவர் எவர் உங்க பாயிண்ட்ஸை பேங்க் வெப்சைட்ல இருக்கிற பொருட்களுக்காகவோ வவுச்சருக்காகவோ செலவு செய்யாதீங்க. எப்பவும் ஆல்வேஸ் அதிகபட்ச லாபத்துக்கு ஏர்லைன் அல்லது ஹோட்டல் பார்ட்னர்களுக்கு மாத்துங்க. இதுதான் ஒரே வழி. 3வது ரூல், ₹1.5 மதிப்பீடு. உங்க ஒரு பாயிண்ட்டுக்கு குறைஞ்சது ₹1.5 மதிப்புள்ள ஒரு பயணத்தை வாங்க முடியலனா அந்த பாயிண்ட்ஸை செலவு செய்யாதீங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்ல சரியான விலை வர்ற வரைக்கும் ஒரு ஷேரை விற்காம காத்திருப்போம்ல, அதே மாதிரி உங்க பாயிண்ட்ஸ்க்கும் சரியான மதிப்பு கிடைக்கிற வரைக்கும் ஒரு சொத்து மாதிரி பத்திரமா வச்சிருங்க. அவசரமே வேண்டாம். சூப்பர். இப்போ பாயிண்ட்ஸை எப்படி ஒரு சொத்தா மாத்துறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 3 விதிகளை பயன்படுத்தி நீங்க உங்க விளையாட்டை ஆரம்பிக்கலாம். ஆனா நம்ம பயணம் இங்க முடியல. நம்மளோட அடுத்த பகுதியில இந்த தொடரோட கிராண்ட் ஃபினாலே வருது. அதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நாள் 40. டாபிக் என்னன்னா, தி இன்விசிபிள் ரெஸ்யூமே, அதாவது கண்ணுக்கு தெரியாத ரெஸ்யூமே. இந்த ஏஐ உலகத்துல ஒரு பேப்பர் சிவி செத்து போச்சு. அதுக்கு பதிலா உங்க தொழில்முறை மதிப்பை எப்படி உருவாக்குறதுன்னு ஆழமா பார்க்க போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பயணம் மட்டும்தான் நீங்க காசு கொடுத்து வாங்குற ஒரே விஷயம். ஆனா அது உங்களை இன்னும் பணக்காரராக்கும். குறிப்பா அந்த பயணத்துக்கான காசை உங்க பேங்க் கொடுக்கும்போது அது இன்னும் ஸ்பெஷல். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சேலஞ்ச், ஒரு கனவு பயணம்னு கூட வச்சுக்கலாம். ஒருவேளை உங்க அக்கவுண்ட்ல இப்போ திடீர்னு 5 லட்சம் பாயிண்ட்ஸ் இருந்தா, நீங்க எந்த நாட்டுக்கு பிசினஸ் கிளாஸ்ல பறப்பீங்க? பாரிஸா, சுவிட்சர்லாண்டா, மாலத்தீவா? உங்க கனவு டெஸ்டினேஷனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு எப்படி பாயிண்ட்ஸ் மூலமா போறதுன்ற பாயிண்ட் பாதையை உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை இது பணம் கதை. கத்துக்கிட்டே இருங்க, வளர்ந்துகிட்டே இருங்க.